விஜய் அவர்கள் சிறந்த சினிமால நல்ல நடிகர், இப்பொழுது அரசியலில் நல்ல நடிகராக நடித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று ஒண்ணு சொன்னார், ரேஷன் கடையில் எடை போடுபவர் அதற்கு ஆணுக்கு ஒரு எடை போடுவர் ஆணாக இருப்பார், பெண்ணுக்கு எடை போடுவர் பெண்ணாக இருப்பார். சரி, மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவர் ரேஷன் கடைக்கு வந்தா மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவரை எடை போடும் அலுவலராக வைத்திருப்பாரா? சரி, ஒரு மாவட்டத்திற்கு பெண்ணுக்கு தனி ஆட்சியர் பெண் ஆட்சியர், ஆணுக்கு தனி ஆட்சியர் ஆண் ஆட்சியர், பெண்ணுக்கு தனி போலீஸ் கமிஷனர், ஆணுக்கு தனி போலீஸ் கமிஷனர். இது எது சொல்றதுன்னா சனாதனத்தை தொட்டு செல்லுகிறது, சனாதனத்தை தொட்டு செல்கிறது. ஆணும் பெண்ணும் சமம் என தொன்று தொட்டு தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பா இருக்கட்டும் ஆணும் பெண்ணும் சமம், தனியார் வேலைவாய்ப்பா இருக்கட்டும் ஆணும் பெண்ணும் சமம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐடி துறையில் பணிபுரிகிற பெண்கள்லாம் நைட்டு 1 மணி 2 மணிக்கு பாதுகாப்பாக தங்கள் இல்லத்துக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவிலே பெண்ணுக்கு பாதுகாப்பு என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது விஜய்க்கே தெரியும். ஆனா அரசியலில் தான் ஒரு நடிகராக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த சொல்ற ஊழல் ஊழல்னு, நீ நடிக்கின்ற திரைப்படத்திற்கு 200 கோடி ரூபாய் வாங்குகிறாய், 200 கோடி ரூபாய் வெள்ளை மணியாக வாங்குகிறாயா? அதற்கு வரி செலுத்துகிறாயா? 100 கோடி பிளாக் மணியாக பெறுவதாகவும் 100 கோடி ஒயிட் மணியாக பெறுவதாகவும் தயாரிப்பாளர்களே பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். ஏன் புலி படத்துல சரியாக வரி செலுத்தலன்னு 15 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தலையா? வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனத்திற்கு வரி செலுத்தாமல் உயர் நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் உனக்கு அபகாரம் போடவில்லையா? நீ பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? கட்டிய மனைவிக்கு உன்னால் பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சிச்சா? கட்டிய மனைவி சங்கீதா நடு தெருவில் நிற்கிறாள். என்னுடைய கணவர் நான் வீட்டில் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நடிகை கூப்பிட்டு ரூமுக்கு செல்லுகிறார் அப்படின்னு விவகாரத்து மனுவில் சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். தன்னுடைய கணவன் தன் கண் முன்னாலே இன்னொரு பெண்ணுடன் படுக்கை அறைக்கு செல்லுகிறார் என்ற பொழுது அந்த பெண்ணுடைய மனதை எவ்வளவு கொதிக்கும். அந்த 2 பிள்ளைகள், ஒரு முத்தான ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளையை வளர்க்க ஒரு துப்பு இருக்கிறதா? நீ தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை சொல்கிறாய்? உன்னுடைய மனைவியை உன்னுடைய கட்சி தொண்டர்களே அவதூறாக இழிவாக சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறாரே, நீ கேட்டியா? சங்கீதா என் மனைவி என்பதை விட ஒரு பெண்ணை இழிவாக பேசக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டாமா? கட்டிய மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாத விஜய் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாய்? இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் பெண்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் சொல்லுகிறது, ஒன்றிய அரசு சொல்லுகிறது. இன்று தமிழ்நாட்டிற்கு இந்தியா முழுவதிலும் பெண்கள் வந்து தங்கியிருந்து ஐடி துறையில் பணிபுரிகிறார்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் பாதுகாப்பா இருக்கிறோம், தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். இது அனைத்துமே உனக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பைபிள்ல ஒரு வசனம் படிச்சேன். கடைசி காலத்துல 666 சாத்தானுடைய ஆட்சி வரும், அந்த ஆட்சியை நீ கொண்டு வர நினைக்கின்றாயா ஜோசப் விஜய்? போய் சொல்லலாமா? நக்கீரன் கோபால் சொன்னாரே, தோழர் நல்லக்கண்ணு மரணத்திலே மது ஓதையுடன் நல்லக்கண்ணவை தொட்டு கும்பிட்டார், அவை சுற்றி போதை வாசம் அந்த சாராயத்தோட வாட நிக்க முடியலன்னு சொன்னாரே. உங்களுடைய மனைவியார் அன்பு சகோதரி என் தங்கை சங்கீதா சொன்னாரே, மது அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துகிறார் என்று. அது உண்மை இல்லையா? சிந்திக்க வேண்டாமா? நீ திமுகவை சொல்ல என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? உன்னை சந்திக்க உன் வீட்டுல நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு கைக்குழந்தை ஒரு பெண் நிக்குது, அதை கண்டுக்காம நீ வீட்டுக்குள்ள போறிய. இப்பவும் சொல்றேன், டிவிக்கு இன்றும் அரசியல் கட்சியாக மாறவில்லை. ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வருகிறது.
அந்த கூட்டத்திற்கு சரியான மரியாதை ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்றாயா? இவையெல்லாம் அனைத்தையும் செய்துவிட்டு நீ திமுக